இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் இன்றைக்கி ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா சந்தோலனாசனம். இது வாயில் கொஞ்சம் நுழையாது, சந்தோலனா ஆசனம்னு பேர் இதுக்கு. இந்த சந்தோலனா ஆசனம் வந்து 3 நிலையாக நம்ம வந்து பிரித்து செய்யணும். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு. இதை செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் பேலன்ஸாக நிற்கணும். அதாவது நம்ம வந்து நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேலுக்கு செஞ்சோம்னா நம்ம வந்து அது நல்லா ஈஸியாக செய்யலாம். இதுதான் வந்து பக்கவாட்டத்தில், ஒரே பக்கவாட்டத்தில் ஒரு கையில் நிற்கிறதுனால நமக்கு வந்து அதிக பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். அதே போல் மாற்று செய்யணும். இப்போ முதல் நிலை சமநிலை, 2ஆம் நிலை ஒரு பக்கம், 3ஆம் நிலை மறுபக்கம். இப்படி வந்து 3ஆக பிரித்து நம்ம இந்த ஆசனத்தை வந்து செய்ய போகிறோம். இந்த ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா சந்தோலனா ஆசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சந்தோலாசனம் வந்து நம்ம வந்து எப்படி செய்யணும்னா, இந்த 3 நிலையும் முதல் நிலை, 2ஆம் நிலை நம்ம எப்பொழுதும் போல் முதல் நிலை சமநிலை, 2ஆவது நிலை ஒரு பக்கவாட்டம், 3ஆவது நிலை மறுபக்கவாட்டம். இதை வந்து ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டு அதற்கு எண்ணிக்கையில் வந்து நம்ம அதிக நேரம் நிற்க முடியாது. ஒரு 10 இல்லாட்டினா அதிகமாக 15 அப்படி தான் வச்சுக்கணும். அதே போல் இடையில் மூச்சு சுவாசம் பண்ணிவிட்டு 2ஆவது நிலைக்கு போகணும். அதே போல் சமநிலை, ஒரு பக்கவாட்டம் மறுபக்கவாட்டம். இதுக்கு வந்து இடையில் மூச்சு சுவாசம். இந்த 2 பலன்களையும் முடித்ததுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம பலன்களை சொல்ல போகிறோம். இந்த பலன்கள்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முக்கியமான பலன்களாக இருக்கும். அதை நீங்கள் வந்து வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட்ஸுகளை வந்து அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை நீங்கள் வந்து செய்யணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இப்போ நீங்கள் வந்து வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா, ஒரு லைக்கு, ஒரு கமெண்டு. அப்படியே லைக்கு கொடுக்க முடியலைன்னா கூட கமெண்டில் வந்து நீங்கள் உங்களோட இதை வந்து தெரிவிச்சிங்கன்னா உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுப்போம். தினமும் எத்தனை பேர் பார்க்குறீங்க, அத்தனை பேரும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஒரு 10 பேருக்குள்ளே தான் கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ 100 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், 100 பேரில் வந்து 50 பேர்னாச்சும் கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கும் ஒரு இதாக இருக்கும். அதை வந்து இந்த சேனலோட பேர் மகதி ஸ்ரீ தினம் ஒரு யோகா அப்படின்னு நம்ம வந்து வச்சுருக்கோம் பேர். இதை வந்து இன்னும் ஒரு 2 மாதம் 2.5 மாதத்தில் உங்களுக்கு வந்து 1 வருஷம் பூர்த்தி ஆக போகுது. அநேகமாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி தான் ஆரம்பிச்சது. இந்த 365 நாளும் முழுமையாக வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாற்றுன்னா ஆசனத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கான மூச்சு சுவாசம் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். சர்க்கரையோட பற்றி ஒரு பாட்டையும் நம்ம பிரிச்சுக்க போகிறோம். சர்க்கரை, ப்ளட் ப்ரெஷரு, உடம்பில் உள்ள உறுப்புகள், இந்த உறுப்புகளுக்கு என்ன நம்ம ஆசனம் செய்யணும் அப்படிங்கிறத அந்த இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆசனத்தெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதைமாரி நம்ம செய்வோம். இது வந்து டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய, இது வேறு வந்து எந்த விதமான உங்களுக்கு ஆரோக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகா. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நம்மளை வந்து உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டும். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் உடல் ஆரோக்கியமாக வைத்து கொள்வது அப்படி என்றால் மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை தினமும் பார்த்து உங்களை ஆரோக்கியத்திற்காக வழிவகை செய்து கொள்ள வேண்டும். மனசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருநிலைப்படாது. அதாவது செய்யறதுக்கு உடனே வந்து அந்த ஆர்வம் வராது. அந்த ஆர்வம் வரணுன்னா முன்னாடி என்ன செய்யணுன்னா, உங்களுக்கு வந்து நம்மளோட உடைகள் தான் நம்ம வந்து மாற்றக்கூடியது. நம்ம சாதாரணமாக நம்ம கை இல்லாட்டினா வேஷ்டி இப்படி இருந்தோம்னா நமக்கு ஆசனம் செஞ்சாலும் அது வந்து நமக்கு மனசுக்கு திருப்தி வராது. ஒரு காலில் ஒரு ஷூ, இதுமாரி நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து பனியன், அதுக்கான பனியன் கிளாத்து இதைமாரி நீங்கள் வாங்கி ஒரு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பயனுள்ளதாக இருக்கும். வாக்கிங் போகிறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் யோகா பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யோகா பண்ணுறதுக்கான மனநிலையை உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க. இப்போ இந்த சந்தோலனா ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரையை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஓரிரு நாளில் உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகிடும். இப்போ இன்றைக்கி புடலங்காயை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். காய்கறிகளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ பழங்கள் முடிஞ்சு போச்சு, அடுத்தது காய்கறிகளை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சர்க்கரை உள்ளவர்கள் என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய். இந்த புடலங்காய் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைக்கும். சீசன்லேயும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பன்னி புடலம்பாங்க, அது அவ்வளோ நீட்டு தான் இருக்கும். அது அதிகமாக மார்க்கெட்டில் வரும். நீட்டு புடலை கிடைக்காட்டினாலும் இந்த புடலை எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியதாகும். நமக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க புடலங்காயை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கும். அதே போல் வலுவாக்கும், உடலை வந்து வலுவாக்கும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முருங்கை வந்து மிக முக்கியமான பொருள். முருங்கை மரத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான பொருட்கள், முருங்கை பூவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்மை அதிகரிக்கும். முருங்கை இலையை வந்து நீங்கள்
சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் முருங்கைக்காயை வந்து பார்த்திங்கன்னா பித்தத்தை வந்து நமக்கு குறைக்கும். பித்தத்தை குறைக்கும், கபத்தையும் குறைக்கும். பித்தம், கபம் இது 2த்தையும் குறைக்கக்கூடியது தான் இந்த முருங்கைக்காய். அதே போல் ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகும். இந்த சிறுநீரில் வந்து சுளுக்கு மாரி வரும். அதாவது சிறுநீர் கழிக்கக்குள்ள சுருக்குன்னு குத்தும். அந்த மாரி இருக்கிறவங்க இந்த முருங்கைக்காயை அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா ஏன்னா சூட்டை தணிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து அது நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு போகும். அதே போல் வெள்ளரி பிஞ்சு வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு பொருளாகும். நிறைய சீசனில் இப்போ கிடைக்குது, வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. அதே போல் இந்த ப்ளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் அந்த வெள்ளரிக்காயை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. சர்க்கரை உள்ளவங்களும் பயன்படுத்துங்க. சர்க்கரையோட அளவும் உங்களுக்கு குறையும். அதே போல் ரத்த அழுத்தமும் உங்களுக்கு வந்து ஒரே சீராக இருக்கும், அதிகமாக ஏற்றி இறக்காது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பேரிக்காய். இது வந்து பேரிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசனில் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த மாரி நேரத்தில் இது அதிகமாக பயன்படுத்துங்க. இது வந்து தாகத்தை தணிக்கக்கூடிய பொருள்னு மட்டும் கிடையாது, இது ப்ரெஷரோட வந்து அளவை குறைக்கக்கூடியது, சுகரோட அளவையும் குறைக்கக்கூடியது. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சிசு நன்றாக வளர வேண்டுமானால் இந்த பேரிக்காயை அதிகமாக சாப்பிட வேண்டும். இப்படி நீங்கள் வந்து இந்த ஒரு காய்க்கும் ஒரு மகத்துவம் உண்டு. அதே போல் பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? பீன்ஸை வந்து நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம சாப்பிட்ணும். அந்த ரசம் மாரி அதை சாப்பிட்டிங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து குறைக்கக்கூடியது, கொழுப்பை வந்து குறைக்கக்கூடியது, சர்க்கரையோட அளவை குறைக்கக்கூடியது. இவ்வளோ விஷயம் இந்த பீன்ஸில் இருக்குது. என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, பீன்ஸை வந்து சாப்பிட்டிங்கன்னா வேக வச்சு நல்லா என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக துண்டாக நறுக்கி அதை வந்து நல்லா வேக வச்சு அதை வடிகட்டி சாப்பிடுங்க. அரை உப்பு மட்டும் போடுங்க. எந்த ஒரு பொருளிலையுமே அரை உப்பு போட்டுட்டு, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க உப்பே இல்லாமல் சாப்பிட்டாலும் சரி தான், கொஞ்சமாக போட்டுங்க. ரொம்ப சுத்தமாக போடாமலும் இருக்க வேண்டாம், கொஞ்சமாக போட்டுங்க. அது சாப்பிட உங்களுக்கு பழகிடும். கொழுப்பையும் குறைக்கும், சர்க்கரையோட அளவையும் குறைக்கும். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பீன்ஸுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. ப்ரெஷரு, சுகரு எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியதாகும். இந்த சந்தோலன ஆசனம் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பயிற்சி பண்ண போகிறோம். இந்த பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து இந்த ஆசனத்தை வந்து செய்ய போகிறோம். இப்போது நம்ம நின்றுக்கிட்டு நம்ம தான் வந்து செய்யணும், படுத்துக்கிட்டு தான் செய்யணும். நீங்கள் அப்படியே பாருங்கள், செய்முறையை பாருங்கள். ஃபஸ்ட்டு பயிற்சி தான். நம்ம அப்படியே நேராக படுத்துக்குங்க. பயிற்சி தான் நம்ம பண்ணணும். இப்படி நீங்கள் செய்ய உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் கிடைக்கும். நீங்கள் செய்யறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம முதல் நிலைக்கு போக போகிறோம். இன்னைக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. இப்போது நம்ம முதல் நிலை செஞ்சிட்டோம். முதல் நிலை செஞ்சதுக்கப்புறம் இது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, கைகள் வந்து நடுக்கம் ஏற்படும்.
கைகள் நடுக்கம் ஏற்படும். கைகள் வந்து அதிக வலுவை கொடுக்கக்கூடியதாகும். கைகளுக்கு வந்து வலுவு கொடுக்கும். அதே போல் வயிறு அதிகமாக இருக்கிறவங்க இதை செஞ்சிங்கன்னா வயிறு நடுக்கம் ஏற்படும். நடுக்கம் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு வந்து தொந்தி குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் கொழுப்புகள் வந்து வயிற்றில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளும் குறைய ஆரம்பிச்சிடும். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், தினமும் செய்யணும். தினமும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். இப்போ மீண்டும் நம்ம 2வது நிலைக்கு நம்ம போக போகிறோம். இதுதான் கொஞ்சம் பார்த்து செய்யணும். இப்படி வச்சிங்க காலை, ஒரு கையை பேலன்ஸ் பண்ணிங்க, ஒரு கையை இப்படி வச்சிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம். புரியுதுங்களா? போகிறோம். அதே போல் மூச்சு சுவாசம். இது 2வது நிலை. இப்போ முதல் நிலை 2வது நிலை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியாக சிறிய பயிற்சிக்கு அப்புறம் 3வது நிலைக்கு நம்ம போக போகிறோம். சரிங்களா? ஏன்னா கைகளுக்கு தான் உங்களுக்கு வலுவூட்டணும், கால்களுக்கும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். அப்படிங்க உள்ள இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இதை டெய்லி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சியாகவும் இருக்கும், செய்யறதுக்கும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதனால் உடலை ஆரோக்கியமாக நீங்கள் வச்சுக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். இப்போ நம்ம 3வது நிலைக்கு போக போகிறோம். கையை ஊனிங்க, இந்த கையை இப்படி வச்சிங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. பொறுமையாக கலைக்கணும். போகிறோம். இப்போ சந்தோலனா ஆசனம். இந்த சந்தோலனா ஆசனம் செஞ்சால் நம்ம என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு மண்டலத்தில் வந்து சமநிலைப்பாட்டை விருத்தி செய்கிறது. நரம்பு மண்டலம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரே நிலையாக சமநிலைப்பாட்டை விருத்தி செய்யக்கூடியதாகும் இந்த ஆசனம், சந்தோலாசனாசனம். அதே போல் புஜங்கள், தோள்கள் மற்றும் முதுகுத்தண்டு இவற்றின் தசைகள் வந்து பலப்படுகிறது. என்னென்ன சொல்லுங்கள்? புஜங்கள், தோள்கள் மற்றும் முதுகுத்தண்டு இவற்றின் தசைகள் பலப்படுகிறது இந்த சந்தோலாசனம். இந்த ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா உடலின் முதுகு பகுதியில் முன்புறத்திலும், இந்த ஆசனம் உடலின் முதுகு பகுதியில் முன்புறத்திலும் உள்ள தசைகள் ஒன்று மற்றொன்றின் மேலே ஏற்படுத்தும் விளைவை வந்து சமன் செய்கிறது. அதோடு இல்லாமல் கைகள் மற்றும் கால்கள் நன்றாக வலுப்பெறுகிறது. தொடையில் உள்ள தசைகள், அதாவது தொடையில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் இதெல்லாம் வந்து குறைக்கப்படுகிறது. அதே போல் வயிறு நடுக்கம் ஏற்பட்டு வயிற்றிலையும் அதே போல் உங்களுக்கு கொழுப்புகள் குறைந்து உங்களுக்கு சமநிலைக்கு வர்றதுக்கான இது ஒரு சிறந்த ஆசனமாகும். இதை வந்து என்னென்ன வகையில் செய்யணும்? முதல் நிலை, 2வது நிலை, 3 நிலை. இந்த 3 நிலையும் செஞ்சால் தான் இந்த ஆசனத்தோட பெயர் உங்களுக்கு வந்து அந்த கிடைக்கும். அதை மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கணும். சந்தோலானா ஆசனம்னு பேர் இதுக்கு. இந்த ஆசனத்தை நம்ம முழுமையாக செஞ்சு முடிச்சுட்டு அதற்கான பலன்களையும் நம்ம பார்த்துட்டோம். அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, தினமும் காலையில் 5:30 மணிக்கு நம்ம வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை பார்த்து அனைவரும் பலன் பெற வேண்டும். நாளைக்கு வந்து மீண்டும் ஒரு நல்ல ஆசனத்துடன் உங்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.